தாக்கத்தை ஏற்படுச்சு. எப்படின்னு கேளுங்க. நேற்று நைட்டு இங்கே வழக்கம் போல கேஸ் படிச்சுட்டு நானும் மேடமும் வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டில் போயிட்டு வீட்டுக்கு போகிறது முன்னாடியே ஒரு ஷாப்பிங் போனோம். திங்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிட்டு காரில் முன்னாடி பின்னாடி திங்ஸ் வச்சுருக்கோம். காரை நிப்பாட்டிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 2 பேர் கையிலேயே லக்கேஜ் இருக்குது. அப்படியே கேட்டுக்கு போகிறோம். ஒரு ஆள் திறக்கணும். அந்த லேப்டாப்பை வந்துட்டு எங்கன வச்சோம் அப்படிங்கிறது எனக்கும் மேடத்துக்கும் ஞாபகம் இல்லை. எப்படியோ எடுத்து வெளியில் வச்சுட்டோம். கேட்டை திறக்கிறோம், உள்ளுக்கு போகிறோம். அதுக்கு பிறகு சாப்பிட்றோம். அப்புறம் நைட்டு படுக்க போயிட்டோம். உள்ளுக்கு கேட்டை பூட்டிட்டோம். கார்லேருந்து முழுமையான திங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம்னு நினச்சிட்டோம். பட் ஆக்சுவலி லேப்டாப்பை வந்துட்டு வெளியில் வச்சுருந்தோங்கிறது எங்களுக்கு தெரியல. உண்மையில் மிட் நைட்டு 2 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு கால் வருது. சரி, ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கால் வருது போல இருக்குன்ட்டு ஹலோ அப்படின்னு கேட்டேன். நீங்கள் தானே சார்? நீங்கள் டாக்டர் பெரியசாமி ஆகும்? ஆமாங்க. நீங்கள் லேப்டாப்பை வச்சுட்டு போயிட்டீங்களா? வெளியில் ஏதோ திங்ஸ் மறந்துட்டு வச்சுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தெரியாதுல்ல, திங்ஸ் வச்சுட்டு போயிட்டேங்கிறத நம்ம உணரவே இல்லை. அப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் லேப்டாப் இருக்குது, உங்கள் நம்பர் உங்களுக்கு கார்டிலேருந்து பார்த்து நாங்கள் கூப்பிட்றோம், வெளியில் தான் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னையா கீழே இறங்கி வந்தேன். 4-5 பேர் சத்தம் கேட்குது. என்னடா அது? ஒரு செகண்ட் ஒரு சின்ன ஒரு ஒரு நெருடல். ஏதோ வந்து 4-5 பேர் சேர்ந்து வந்து கதவை தட்டுற. தப்பாக எடுத்துக்காதீங்க, பார்த்தீங்க 4-5 பேர் வந்து நிற்கிறாங்க போல இருக்கு, என்னன்னு தெரியலையா அப்படின்னு. அடுத்த செகண்டே நான் உணர்ந்துட்டேன். ஆமாம், நம்ம லேப்டாப் வச்சுட்டு வந்துட்டோம், நம்ம வந்துட்டு பசங்க தான் வந்துட்டாங்க. கதவை திறந்து பார்க்குறேன். சார் உங்கள் லேப்டாப் தானே இருந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. நான் வாங்கினேன். எனக்கு அப்படியே கண்ணு கலங்கிடுச்சு. அப்படியே தட்டி கொடுத்துட்டு, சரி உங்களுடைய அந்த செயல் வந்துட்டு எனக்கு அந்த நேரத்துலேயே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களை வந்துட்டு ஆனர் பண்ணணும்னு நினச்சேன். அது வந்துட்டு அது பணமாவோ அல்லது ஒரு வார்த்தையால் சொல்லிட்டு போகிறத தாண்டி அது உங்கள் மனசுலேயும் எங்கள் மனசுலேயும் பதிகிற மாதிரி ஒரு சான்றிதழோட, ஒரு நினைவு பரிசோட, வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு இந்த கேரக்டர் இருக்கணுங்கிற அந்த மனநிலையை கொடுக்கும் விதமாக ஒரு நிகழ்ச்சியோட எங்கள் ஹாஸ்பிட்டலில் இந்த சான்றிதழையும் ஒரு சின்ன ஒரு அடையாளமாக ஒரு மொமெண்ட்டும் கொடுத்து, உங்களுடைய பணி வந்துட்டு மிகச் சிறப்பானது, பாராட்டுக்குரியது. நண்பர்கள் சேர்ந்தால் டியூட்டி அடிப்பாங்க, அல்லது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பொருளை எங்கே வச்சுட்டு போயிட்டாலே போகாதடா, ஏதாவது பிரச்சனையாக இருக்க போதடா, ஆனால் நமக்கு என்னடா அப்படி விட்டுட்டு போக தான் பொதுவாக மனசுக்கு வரும். இல்லைனா எடுத்துகிட்டு போய் ஏதாவது எங்கேயாவது போட்டுருவோம் அப்படின்னு சொல்லணும். இல்லைனா ஏதாவது பணங்கன்னு இருந்துச்சுனாக்கா பார்த்துட்டு வச்சது எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் பொதுவான போக்கு இருக்கும் ஒரு பொருளை பார்த்தோம்னா. ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை திறந்து பார்த்து அதில் உள்ள பொருளுக்கு அப்படியே என்கிட்ட கான்டாக்ட் பண்ணி கொடுத்த அந்த விதம் இருக்குல்ல, இந்த பொருளை விட உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயர்ந்த குணம் அது. அதில் உண்மைத்தன்மையும் உங்களுடைய அத்தனை நண்பர்களையுமே நான் அந்த விதத்தில் பாராட்டுறேன். நீங்கள் வந்துட்டு மிகச்சிறப்பாக இருப்பீங்க. இந்த பாராட்டு சான்றிதழ் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அடையாளமாக வாழ்க்கைக்குள்ளாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். இப்பொழுது சான்றிதழும் நிறைவு பரிசும் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேடம் சில வார்த்தைகளை பேசாங்க. அதை மறக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஃபுல் பேக்கப்பு ஃபுல்லாக மேக்புக்கில் தான் இருக்குது, வேறு எதுலேயுமே இல்லை. எங்களுடைய ஹோல் ஐடென்டிட்டி, வீடாக இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், மற்ற எங்களோட பர்சனல் பிலாங்கிங்ஸ் எல்லாமே அது மட்டும்தான் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தோம். நைட்டு ஃபுல்லாக நீங்கள் 2:30 வந்து கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் யோசிச்சுட்டு எங்கே எப்படி மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ரொம்ப குழப்பிகிட்டே இருந்தோம். எப்படி வச்சுருப்போம், என்ன திருப்பி அந்த தவறு பண்ணக்கூடாது இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் கையில் கிடச்சது நீங்கள் கொடுத்துருக்கீங்க, பட் எல்லோரும் அப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. இந்த தருணத்தில் நான் ஒன்று சொல்கிறதுக்கு ஆசைப்படுறேன். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரையும் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்யூச்சரில் நீங்கள் கல்யாணம் ஆனால் கூட உங்களுடைய எல்லாருடைய
மருத்துவத்துக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நான் செய்கிறதுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டல் இந்த நேரத்தில் வந்து நாங்கள் இருக்கிற வரையும் வந்து உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாம் மருத்துவ செலவு பொறுத்த வரையும் உங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும், உங்கள் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலி ஃப்யூச்சரில் கல்யாணம் பண்ண போகிற உங்களோட வருங்கால ஒய்ஃப்காக இருக்கட்டும், அனைத்து மருத்துவ செலவும் ஆஸ்பத்திரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது. என் நேம் சஞ்சய். நான் பார்த்தீங்கன்னா பிடெக் முடிச்சிருக்கேன் ஏஐடிஎஸ் கோயம்புத்தூரில் பண்ண ஸ்ரீராம் சென்னை காலேஜில். ஆக்சுவலாக என்ன இருந்துச்சுன்னா நைட் ஷோ படத்துக்கு போய் வந்துட்டு ட்ராகன் படத்துக்கு போயிருந்தோம். ஆக்சுவலாக எனக்கு ரிலேட்டிவ் வீடு அந்த சைடில் கல்நாய் தெருவில் தான் இருக்குது. அந்த பையனை விட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டு இருக்க சொல்ல பசங்க வேண்டிருந்தானுங்க. அங்கே பிளாக் ஷர்ட் போட்டுக்கலாம் முரளி அவர் தான் கார்கிட்ட போனார். அவர் போயிட்டு காரில் பேக் இருக்குண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி எனக்கு என்னன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே பசங்களை எடுத்து பார்த்தோம். ஆக்சுவலாக நின்று அங்கேருந்தே பார்க்குறோம், கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம், கோயில்கிட்ட வந்துட்டோம். அங்கே நின்று பார்த்துட்டோம். சரி யாராச்சும் தப்பாக நினச்சிக்கோங்க சொல்லிட்டு தள்ளி நின்று பார்த்துட்ருக்கோம். பார்த்துட்டு சரி கொஞ்ச நேரம் என்னென்னா இருந்து பார்த்தா மேக் புக் இருந்துச்சு. சரி வச்சா 2 லட்சமாச்சு என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் பார்த்தோம் கார்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. இங்கே டெபிட் கார்ட்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம் ஒரு ஐடி கார்டு வந்து கரூர் கவர்மெண்ட் காலேஜ் அங்கே ஐடி கார்டு இருந்துச்சு. அங்கே சரி நான் நம்பர் பார்த்தோம், நம்பர் செக் பண்ணி பார்த்தோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணோம், உங்களுக்கு வந்து கால் போகலை. ஆக்சுவலாக போச்சு, ஃபுல் ரிங் போச்சு. அப்புறம் வாய்ஸ் மெயில் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் சரி மறுபடியும் இன்னொரு தடவை கால் பண்ணி தான் நீங்கள் கால் அட்டன் பண்ணிட்டீங்க. சரின்னு அப்புறம் ஃபோன் பேசுகிறப்ப நீங்கள் தயங்கி தான் பேசுனீங்க. அப்புறம் தான் கால் பண்ணி பேசிவிட்டு சார் வெளியே வந்தார். அதை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான். என் பேர் என் தனுஷ். பிஷப் கீப்பர் காலேஜில் 3rd இயர் படிக்கிறேன், பிஏ இங்கிலீஷ். என் வீடு ரெட்டவாய்க்கை கிட்ட தான் இருக்குது. என் ஃப்ரெண்டோட அண்ணன் தான், எனக்கும் அண்ணன் மாதிரி தான். அவர் சொன்ன மாதிரி தான் போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு இது மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் அதை எடுத்து செக் பண்ணோம். அப்புறம் சாரோட டீட்டெயில்ஸ் இருந்ததால் கொஞ்சம் தேடிலாம் பார்த்தோம் என்னென்ன இருக்குது. பார்த்துட்டு தான் அப்புறம் சார் நம்பர் பார்த்தோம். அப்புறம் அதை பார்த்துட்டு கால் பண்ணி சார்கிட்ட கொடுத்துட்டோம். ஆனால் அடுத்த நாள் சார் இப்படி பண்ணுவார் எனக்கு இப்போ வரையும் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் ப்ரௌடாகவும் லைட்டாக ஃபீல் ஆகுது. என்னோட பேர் ராஜேஷ். ஜேஜே காலேஜில் BEEE படிச்சுட்டு இருக்கேன், 3rd இயர். ஆக்சுவலாக அண்ணன் சொன்ன மாதிரி தான் லேப்டாப்பை எடுத்து பார்த்து சரி எவ்வளோ போகும் அப்படின்னு நினச்சி, ஆனால் அதுக்கப்புறம் யோசித்தோம் சரி இது அவங்களோட லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். சரி அது தப்புன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்ன நினச்சோம்னா சரி கொடுத்துடலாம். சாரோட ஐடி பார்த்து அப்புறம் ஃபோன் அடித்து பேசி எல்லாம் அப்புறம் எல்லாம் கொடுத்தாச்சு. ஆனால் சார் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பண்ணது என்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சொல்லி அவங்களுக்கும் இது ஒரு இன்ஸ்பைராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். துவாரகேஷ். ஸ்ரீ இந்திரா கணேசன் காலேஜில் ஃபார்மசி படிக்கிறேன். 3rd இயர் படிக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே எனக்கு சும்மா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தோம். அவங்க பக்கம் ஓடி இருந்துச்சு. அந்த டைமில் எனக்கு அங்கே ரொம்ப நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக அங்கே வரணும் எனக்கு அந்த அவசியம் இல்லை. அந்த டைமில் இவன் ஓடி வந்தான். இந்த வெளியில் வந்தப்போ மூச்சு வாங்கி நிற்கிறப்ப டக்குன்னு அந்த இடத்துல கை வைக்கிறப்போ உங்கள் பேக் வந்து தெரிஞ்சிச்சு. மேம் நிறைய இருந்துச்சு. கை அதாவது ஒயிட் கலர் தான் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இல்லை. கை வச்சு பார்த்தா வந்து சொன்னான் இதோட அவங்க இந்த மாதிரி பேக் இருக்குடா வாடா பேக் பார்க்குறாங்க. அப்புறம் இவன் என் தம்பி தான் வந்து எடுத்தான். சரி பார்க்க வரவங்க என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கும். நான் வெளிச்சது வெளிச்சம் ஃபோன்லாம் சும்மா எடுத்து வீடியோ எடுத்து பேக் கிடச்சிச்சு வீடியோ எடுத்தோம். இந்த மாதிரி என்னோட போட்டு அவன் போய் கொடுக்க போனோம் அவருக்கு. ஆனால் அந்த இடத்துல வீடியோ கவர் பண்ண ஒரு கொடுத்தல சும்மா சரி வீடியோ கவர் எடுத்துட்டு அங்கே வந்து இது பண்ணோம் கொடுத்தோம். ஆனால் இது கொஞ்சம் எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி எவ்வளோ பண்ணிடுங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசி அனுப்பிச்சு நைட்டு ஒழுங்காக பேசல. ஏதோ ஒரு அப்டேட் பண்ணி அனுப்பிச்சு பார்த்தோம். அது இது ஃபஸ்ட் டைம் நிஜமே. நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான். அது இந்த மாதிரி ஈஸ்வரன் நேஷனல் காலேஜில் பிகாம் படிக்கிறேன், 2nd இயர் படிச்சுட்ருக்கேன்.
அண்ணன் சொன்ன மாதிரி தான் எல்லாமே அப்படி தான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன சொன்னதுக்கப்புறம் கார்லேயே வச்சுட்டு போயிடலாம்டா, பேக் கார்லேயே வச்சுட்டு போயிடலாம், இருந்த மாதிரி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் இவங்கெல்லாம் சொன்னாங்க, இல்லைடா தப்புடா, வேறு யாராச்சும் நம்மளே பார்த்து வச்சுட்டு போயிட்டோம், வேறு யாராச்சும் பார்த்தாங்கன்னா எடுத்து ஏதாச்சும் பண்ணிடுவாங்கடா, எல்லாமே காஸ்ட்லி இதாக இருக்குது, எல்லாம் போயிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கப்புறம் தான் அண்ணன் பார்த்துட்டு இவர் தான் ஐடி கார்டு எடுத்து பார்த்துட்டு கால் பண்ணி 2 பேர் பேசினாங்க. அப்புறம் சார் வந்தார், சார்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டோம். சொன்ன மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, எனக்கு இன்னமும் படப்படம் தான் அடிக்கிறேன். தேர்ட் இயர் படிச்சுட்டு இந்திரா யூனிவர்சிட்டி காலேஜில் எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் தான் அதை பார்த்தது இல்லை. எனக்கு இன்னும் பயமாகவே இருக்குது, பேச முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மிகப்பெரிய விஷயமா தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய மனநிலை. நீங்கள் இது போன்ற செயல்கள் இனி வருங்காலங்கள் நிறைய பண்ண போறீங்கிறது எனக்கு எல்லாம் தெரியுது. அதை நான் இப்போ ட்ரிகேட் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை அது மட்டும் இல்லை, நண்பர்களுக்கும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு நம்ம ஃபோனை கொடுத்தீங்களா? Congratulations.